குருவித்துறை குரு பகவான் கோவில் குரு பெயர்ச்சி லட்சார்ச்சனை தொடங்கியது. மதுரை மாவட்டம் குருவித்துறையில் வைகை ஆற்று கரையில் அமைந்து குருஸ்தலத்தில் சுயம்புவாக எழுந்தருளி அருள் பாலித்து வரும் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் ஸ்ரீதர் பட்டர், சடகோபன், பாலாஜி பட்டர் ஆகியோர் தலைமையில் முதல் கால லட்சார்ச்சனை தொடங்கியது. தொடர்ந்து 5 கால லட்சார்ச்சனை முடிந்த பின்னர் மே 1ஆம் தேதி மாலை 3 மணிக்கு குரு பெயர்ச்சி பரிகார மகா யாகசாலை தொடங்கி 5:21 மணி அளவில் மூலவருக்கு புனித நீர் ஊற்றி குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகும் வைபகம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மேலும் திருக்கோவில்களுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மே 2ஆம் தேதி முதல் பெருமாள் மற்றும் குரு பகவான் கோவில்களில் வாரத்தில் மற்ற நாட்கள் காலை 8 மணிக்கு நடை திறந்து நண்பகல் 12:30 மணி அளவில் நடை சாத்தப்பட்டு பின்னர் பிற்பகல் 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மாலை 6 மணி அளவில் நடை மூடவும். மேலும் வாரத்தில் வியாழன் கிழமை மட்டும் காலை 7:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மதியம் 2 மணி அளவில் நடை சாத்தப்பட்டு பின்னர் பிற்பகல் 3:30 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு இரவில் 7 மணிக்கு நடை மூடப்படும் எனவும் மே 1ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை யாகசாலையில் பெயராசிக்கு சங்கல்பம் செய்யப்படும் எனவும் ரூபாய் 500 டிக்கெட் பெறும் மெய்யன்பர்களுக்கு மே 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை தினசரி 50 நபர் வீதம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு பகவான் சந்நிதி முன்னிலையில் குரு பகவான் வெள்ளிக்காப்பு கவசத்தில் சிறப்பு தரிசனம் செய்து பெயர் ராசிகளுக்கு தனித்தனியாக பரிகாரம் அர்ச்சனை செய்து வெள்ளி டாலர் மற்றும் பிரசாதம் வழங்கப்படும் என திருக்கோவில் நிர்வாக செயல் அலுவலர் கார்த்திகை செல்வி தெரிவித்தார். மேலும் விழாவின் போது குடிநீர், சுகாதாரம், லைட் வசதி குருவித்துறை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் செய்து வருகின்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் செயல் அலுவலர் கார்த்திகை செல்வி, தாக்கார் இளங்கோவன் மற்றும் கோவில் பணியாளர் நாகராஜன் மணி ஆகியோர் செய்து தந்தனர்.